டிஎம்கே பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கோங்க, நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இல்ல டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அது இதுதான் அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர்களை வந்து தலைமை வந்து இந்த மாதிரி டீல் பண்றது அந்த கூட்டணிக்கு நல்லது கிடையாது. அப்போ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அதிமுக தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. இனி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்கணும்னு இல்ல, இதுல ஒண்ணுமே கிடையாது. அவங்களோட ஓட் பேங்க் என்னன்னு பார்ப்போம். அண்ணாமலைக்கு வந்து ஒரு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. ஆமா, என்னன்னா அவங்க கட்சியிலேயே சரி மற்ற தலைவர்கள் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து ரசிகர்களாவே இருக்காங்க. ஸோ அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான தலைவர் தான். அதான் சொல்ல வரேன் நான். இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு தலைவருக்கு வந்து இது மாதிரி அவர் வந்து ஒரு டீப் ப்ரொமோட் பண்ண மாதிரி ஏற்கனவே தலைவர்ல இருந்து அவர் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. பாஜகவோட வளர்ச்சியில பாஜக இங்க பெருசா வளரணும் அப்படின்னு தலைமை நினைச்சிருந்தா அண்ணாமலையை மாற்றி இருக்க கூடாது. அதுக்கு வேறு பல காரணங்கள், அதிமுகவோட கூட்டணி, எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிற அந்த பனிப்போர், இந்த சமாச்சாரங்களால வந்து அவரை வந்து மாற்றக்கூடிய சூழலுக்கு தலைமை தள்ளப்பட்டாங்க. ஓகே, அது வேற. அது அந்த வகையில் அது ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு அதுக்கப்புறம் எந்த பொறுப்புமே அவருக்கு கொடுக்கல. ஸ்டில் வந்து ஒரு சாதாரண ஒரு பாஜக தொண்டராதான் அவர் இருக்காரு. அப்ப அப்படி இருக்கும்போது திருப்பியும் அவர் வந்து டீப் ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு 6 தொகுதிக்கு பொறுப்பாளர்னு மற்ற சாதாரண ஒரு 73 பேர்ல இவரும் ஒருத்தர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளும் போது அது யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல அந்த ஒரு எமோஷனல் இது ஒரு ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நேற்று நடந்தது. அப்ப அந்த 6 தொகுதிக்கு வந்து என்னோட அவர் காரணம் வழக்கமா சொல்ற காரணங்கள், என்னோட தந்தையாரோட உடல்நிலையை நான் கவனிக்க வேண்டியிருக்கு, அதனால அந்த பொறுப்பை என்னால செய்ய முடியாது, பிரச்சாரத்துக்கு அனுமதிச்சீங்கன்னா நான் பிரச்சாரம் பண்றேங்கிற இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். அப்ப இது வந்து என்னன்னா அவரோட அதிருப்தியை தலைமைக்கு வந்து வெளிப்படுத்தி இருக்காரு. இது பாஜகவுக்கு அந்த கூட்டணிக்கு நல்லது கிடையாது. ஓகே, இது கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல கூட தாவேக்கா தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்ப இவருக்கு பாஜக என்டிஏ கூட்டணியில எழக்கூடிய அந்த ஒரு எதிர்ப்புங்கிறது திமுகவுக்கு போகாது, தாவேக்காவுக்கு தான் போகும். இது வந்து உள்ள இருக்கிற ஒரு அரசியல். அப்ப இந்த ஸ்டாண்டு கூட அதனாலதான் நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில வந்து அண்ணாமலை தாவேக்கா கூட வந்து கூட்டணி போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அது ஒரு செய்தி தான் ஒரு வருதுங்கிறது. அந்த ஒரு காமனா அந்த செய்தி நீங்க எடுத்துக்கிட்டாலும் கடந்து போக முடியாது. கண்டிப்பா நீங்க ஒரு கூட்டணி சேரணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு மனப்போக்கு, இந்த ஒரு செயல்பாடு இருக்கு இல்லையா, இது வந்து உள்ளீடா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் தான் பிஜேபியில அதிகம். அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்ட் வந்து தாவேக்காவுக்கு ஒரு சாதகமா முடியக்கூடிய ஒரு சூழலும் இங்க இருக்குது. அது இதுதான் அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர்களை வந்து தலைமை வந்து இந்த மாதிரி டீல் பண்றது அந்த கூட்டணிக்கு நல்லது கிடையாது, அந்த கட்சிக்கு நல்லது. ஆமா, சரி. இந்த கம்மிங் எலெக்ஷன்ல வந்து அவர் ஒரு கேண்டிடேட்டா இருப்பாரா இல்ல இருக்க மாட்டாரா? நிச்சயமா கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரு அண்ணாமலை பொறுத்தளவுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமை அவர் சார்ந்திருக்கிற அந்த கட்சிக்கு வந்து கரெக்டா இருப்பாரு அவரோட செயல்பாடுல. இப்போ நான் அவரை எப்படி பாப்பேன்னா ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி, அப்படித்தான் நான் வந்து அண்ணாமலையை பாக்குறேன். தமிழக இப்ப இருக்கிற தமிழக அரசியல் வரலாற்றுல யங்ஸ்டர்ஸ் ஒரு யங்கஸ்ட் லீடர்னா அண்ணாமலை தான். கண்டிப்பா இது எல்லாருமே இவருக்கு வந்து சீனியர் தான். ஈவன் விஜயா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இவருக்கு சீனியர் தான் ஏஜ் வைஸ் நான் சொல்றேன். அப்போ இவர் ஒரு யங்கஸ்ட் லீடரா இருக்கிறத தாண்டி ஒரு நாலேஜபிள் லீடர், கண்டிப்பா ஒரு நல்ல பேச்சாளர், எவ்வளவு நேரம் எத்தனை கேள்விகள் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாலும் சளைக்காம பதில் சொல்லக்கூடியவர், அதே மாதிரி அரசியல் விவரங்களை விரல் நுனியில் வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர். இது எல்லா குவாலிட்டியும் உள்ள ஒரு அண்ணாமலை. சோ அந்த மாதிரியான ஒரு தலைவர் வந்து பாஜகவுக்கு கிடைச்சது, தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது மிகப்பெரிய பலம் தான் அந்த கட்சி. அதனாலதான் ரொம்ப கீழே இருந்த நோட்டா போற கட்சின்னு விமர்சிக்கப்பட்ட ஒரு பாஜகவை ஒரு 11% ஓட் பேங்க் உள்ள கட்சியா மாத்தின ஒரு கிரெடிட் வந்து அண்ணாமலைக்கு தான், அதை மறுக்க முடியாது. அதே நேரத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மனவருத்தத்துல இருந்தாலும் கூட கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டவர். அப்ப அந்த வகையில வந்து தலைமை வந்து அவர் நிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா அவர் நிப்பாரு, பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னா கண்டிப்பா அதை செய்வார். சோ அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல அந்த கட்சியோட தலைமை இருக்குது. நிச்சயமா அவர் அனவரிச்சு கொண்டு போவாங்க, ஃபியூச்சர்ல பார்க்கலாம் எப்படி. ஓகே, டிவிகே தலைவர் விஜய் வந்து எனக்கு அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜென்ரலா எல்லா பேரும் அழுத்தம் இருக்குன்னு சொன்னோன்னே என்ன நினைப்பாங்க, சென்ட்ரலா இருக்கட்டும் ஸ்டேட்ல இருந்து மத்தவங்க வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு கேள்வி என்ன கேட்கறேன்னா, அவர் கட்சிக்குள்ளேயும் ஒரு சில அழுத்தங்கள் இருக்குமா?
இல்ல இப்ப அவரு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அந்த அழுத்தம் வந்து எனக்கு கொடுக்குறாங்க. தாவேகா தலைவர் வந்து மத்திய அரசாங்கம் வந்து அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அவரை வந்து பணிய வைக்க பாக்குறாங்க, கூட்டணிக்கு வர்றதுக்காக வேண்டி சில அழுத்தங்களை கொடுத்து அவரை இன்வைட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா இவர் வெளியில வந்து பேசாததுனால, மீடியாவை மீட் பண்ணாதனால அந்த ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியா வந்து எதிர்கட்சிகளோட சப்போர்ட்டிங் பார்ட்டிஸா இருக்கட்டும் அல்லது இந்த பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் இவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு பதில் கொடுக்கறதுக்கு தான் நம்ம கடந்த மீட்டிங்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு, எந்த அழுத்தத்துக்கும் அடி பண்ணிற ஆள் நான் கிடையாது, எனக்கு அதே நேரத்துல எனக்கு அழுத்தம் இல்லாமலும் இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்திருக்காரு. அதாவது மத்திய அரசாங்கத்தில இருந்து மத்தியில் ஆளக்கூடியவர்கள் தன்னை கூட்டணிக்கு கூப்பிட்டு அதை நான் மறுத்ததுனால எனக்கு பல விதத்துல எனக்கு அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. அது வந்து ஈவன் ஜனநாயக பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது சிபிஐ என்கொயரியா இருக்கட்டும், இவர் டெல்லிக்கு அழைச்சி அவர் என்கொயரி பண்ணன இந்த விஷயங்கள் எல்லாமே அழுத்தங்கள். அததான் அவர் வந்து ஒரு காமனா சொல்லிட்டாரு, அழுத்தம் எனக்கு இல்லாம இல்லை, எனக்கு அழுத்தம் இருக்குது, ஆனாலும் அந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடிப்படையக்கூடிய ஆளு நான் கிடையாது அப்படின்றத தெளிவுபட சொல்லிட்டாரு. டைரக்டா பிஜேபிக்கு மெசேஜ் கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து தாவேகா கூட்டணி வருங்கிறதுனாலதான் அதிமுகவோட தலைவர் வந்து என்ன பண்ணாங்க, பொதுச் செயலாளர் வந்து கரூர் சம்பவத்துக்கு ஆதரவா விஜய்க்கு ஸ்டேட்மெண்ட் விட்டதா இருக்கட்டும், திமுகவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் விட்டதா இருக்கட்டும், இது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தாங்க. ஈவன் ஜனநாயகன் வரையும் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு அவங்க வந்து எதிர்த்து பேசுறது கூட பாத்தீங்கன்னா மதுரை மாநாட்டிலே வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஊழல்வாதிங்கிறத வந்து விஜய் வந்து பேசிட்டாரு. அப்ப கூட வந்து அதிமுக வந்து அவரை எதிர்த்து பேசல. ஏன்னா கூட்டணிக்கு எப்படியாவது பிஜேபி கொண்டுட்டு வந்துரும், சில அழுத்தங்களை கொடுத்து உள்ள கொண்டுட்டு வந்துருவாங்க ஒரு அசைன்மெண்ட் அவங்களுக்கு இருந்தது. இப்ப டோட்டலி இந்த லாஸ்ட் மீட்டிங்ல வந்து ஓபன் பண்ணி ஊழல்வாதின்னு சொன்னதை தாண்டி ஊழல் சக்தின்னு சொல்லிட்டாரு. ஒவ்வொரு கட்சியும் வந்து இப்ப நாங்க ஒரு கூட்டணி, திமுக ஒரு கூட்டணி, பாஜக மற்றும் பலர் அப்படின்னு ஒரு விஷயத்தை கோட் பண்ணாரு. அப்ப அந்த இடத்துல வந்து அது ஒரு ஊழல் சக்திங்கிறத வந்து ஓபன் அப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுகவோட எதிர்வினை வந்து இப்ப தாவேகாவை நோக்கி அதிகமா இருக்கு. அப்ப இந்த மாதிரியான சூழல், இந்த மாதிரியான அழுத்தங்கள் எதுவுமே எதுவும் செய்ய முடியாது, நான் வந்து தனிச்சு நின்னா கூட என்னோட பாதையில நான் சரியா போவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் ஓபன் அப் பண்ணி சொல்லிட்டாரு. ஓகே ஓகே சார், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் திரு எடப்பாடி அவர்கள் வந்து கொடி பறக்குதா, கூட்டணி வருதா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு விஜய் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நடக்குது அங்க? இன்னொன்னு அவங்க கட்சி ஆட்கள் பாத்தீங்கன்னா டெய்லி யாராவது ஒருத்தங்க காலைல விடிஞ்சானே வந்து விஜயை பத்தி ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. திடீர்னு என்ன ஆச்சு அவங்களுக்கு? இல்ல இப்ப என்னன்னா அவருக்கு வந்து எப்படியாவது விஜய் வந்து ஏடிஎம்கே கூட ஒரு அலைன்ஸ் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சமிங்கை அவங்களுக்கு இருந்தது. அது காரணம் பிஜேபி இருக்காங்க. அவங்க வந்து பல்வேறு விஷயங்கள்ல இப்ப இந்த கரூர் சம்பவத்துல, அதே மாதிரி ஜனநாயகன் பிரச்சனையில, இது போக வேறு சில அழுத்தங்களை ஒரு கொடுத்து உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் இருக்கிறதுனால உள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் இவர் வந்து நீங்க அந்த பொதுக்கூட்டங்கள்ல அவங்களே ஆள் செட் பண்ணி கொடியை ஆட்டிட்டு கொடி பறக்குதா தெரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. பெரும் கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அந்த தொண்டர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தி அதிமுக தொண்டர்களே வந்து தாவேகா உள்ள வந்துரும்னு 100% நம்ப வச்சுட்டாரு. அது வந்து சஸ்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அது எங்க மாறிச்சு அப்படின்னா மதுரை பொதுக்கூட்டத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து அதிமுக கட்சியை பத்தி பேசி எடப்பாடி அவர்களை இன்டைரக்டா வந்து ஊழல்வாதி அப்படிங்கிறது சொல்ற வரையிலும் இருந்துச்சு. அது சொன்ன அப்புறமும் கூட அவங்க அமைதியா தான் இருந்தாங்க. ஏன்னா எப்படின்னு திருப்பி உள்ள வருவாங்கன்ட்டு. அப்போ இப்போ வந்து இந்த மீட்டிங்ல வந்து அவர் ஓப்பன் அப் ஆகி மற்றும் பலர் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து டைரக்டா இனி அவர் வரவே மாட்டாரு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அது இன்னொன்னு என்னன்னா தன்னோட இருப்பு காலி ஆயிடுமோங்கிற ஒரு இடத்துக்கு எடப்பாடியார் வந்து நினைக்கிறாரு. தன்னோட இருப்பு மீன்ஸ் என்ன, ஏடிஎம்கேயோட அந்த பொசிஷன் இருக்குல்ல. ஏன்னா விஜய் வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவரு வர்றாருல. தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் போட்டி, நம்பர் 1 நான் தாங்கிற இடத்துக்கு அவர் பொசிஷன் பண்ணும்போது அப்ப இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்து எதிர்க்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப டிவிக்கே நம்ம எதிர்த்து தான் ஆகணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இனிமே அவர் வரமாட்டாரு, நம்ம எதிர்த்து ஆகணும் போது அப்ப அவரை வந்து அவரோட என்னென்ன மாதிரியான இடம் இருக்கும், ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. வீட்டுக்குள்ளே அரசியல் பண்றாரு, பனையூர் பண்ணையார் வந்து ஒரு நடிகராகவே என்ன அவர் இருக்காரு, ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஒரு எதிர்வினை ஆற்ற இடத்துக்கு அவங்க வர்றாங்க. ஆக வந்து அப்போ டிவிக்கோட பிளான் இதுல என்னவா இருக்குன்னா
ஏடிஎம்கேவோட ஓட்டை கன்வெர்ட் பண்றது. ஓகே. அந்த இடத்துக்கு தான் அவர். அதனாலதான் தன்னை முதல் எம்ஜிஆர் அப்படின்ற எம்ஜிஆரோட அடி, அதாவது வழி வர்றவன் எம்ஜிஆர் தான் என்னோட வழிகாட்டி அப்படி எல்லாம் அவர் உள்ள சொல்றதுக்கு காரணம் அதுதான். அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இப்ப தூக்கி பிடிக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஜெயலலிதா பேரை வந்து ரொம்ப கவனமா தவிர்க்கிறாரு விஜய். ஏன்னா அந்த ஊழல் அப்படின்ற இதை கவனமா தவிர்க்கிறாரு. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கோட் பண்றதே வந்து அவங்களோட ஓட்டை வந்து டிரான்ஸ்பர் பண்ணணுங்கிற இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. அதை அவர் பிளான் பண்ணி செய்யறாருங்கிறத அதிமுக வந்து உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் வந்து இப்ப எதிர்வினை கடுமை ஆற்றுறதுக்கு அவங்க ரெடி ஆகியிருக்காங்க. அவ்வளவுதான், அதுல வேற ஒண்ணும் இல்லை. ஓகே. ஆனா இப்போ டிஎம்கே பாத்தீங்கன்னா சைலண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கோங்க, நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இல்ல, டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து சைலண்டா தான் இருக்காங்க விஜயோட விஷயத்துல. அவங்க டைரக்டா அடிக்கிறது கிடையாது. திமுகவை பத்தி விஜய் தரப்புல இருந்து எவ்வளவு ஆக்ஷன்ஸ் போனாலும் அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து டைரக்டா டிஎம்கே கிட்ட இருந்து வர்றது இல்ல. அவர்களோட சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் விசிகா மாதிரி காங்கிரஸ் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப அவங்க வர்றது இல்ல. விசிகா மெயினா விசிகா தான். கம்யூனிஸ்டுகள் வந்து அதுக்கு எதிர்வினை ஆற்றுறதே கிடையாது. அவங்க கூட்டணியில் இருந்தா கூட விஜய பத்தி விஷயங்களுக்கு அவங்க வந்து இதுவரையில எதிர்வினை ஆற்றல. அவங்க அமைதியாவே இருக்காங்க. என்ன நிலை எடுப்பாங்கன்றது தெரியல. ஏன் அமைதியா இருக்காங்கன்னு தெரியல. கம்யூனிஸ்ட பொறுத்த அளவுக்கு அவங்க எந்த விதமான எதிர்வினை ஆற்றல. விசிகா மட்டும்தான் விஜய் வந்து எதிரான கருத்துக்களை எதிரான விஷயங்களை சொல்லிக்கிட்டே தொடர்ச்சியா இருக்காங்க. திமுகவோட இது என்னன்னா, அப்படி ஒரு எதிர்வினை டைரக்டா ஆக்கும் போது என்னன்னா, அவர் சொல்ற மாதிரி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்றத வந்து அவங்க உறுதிப்படுத்தின மாதிரி ஆயிடும். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் இவங்க ரியாக்ட் பண்ணாங்கன்னா அது உறுதி ஆயிடும். 2 பேர் தான் ஆயிடும். அப்ப திமுக என்ன நினைக்கிறாங்க, தனக்கு போட்டி அதிமுக தான் அப்படிங்கிற இடத்த சஸ்டைன் பண்றாங்க. சப்போர்ட் பண்றாங்க. நிச்சயமா அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு புது ஆளை என்னைக்குமே அவங்க உள்ள விட மாட்டாங்க. அந்த விஷயத்துல 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இப்ப கூட விஜய வந்து பின்னுக்கு தள்ளுறதுக்கு திமுகவோ பாஜக என்டிஏவும் டிஎம்கே கூட்டணி ஒண்ணு சேர்ந்துதான் இதை அட்டாக் பண்றாங்க. அது இன்டைரக்டா உள்ளதான் இருக்கு. இந்த எதுக்குற எல்லா விஷயத்திலுமே அவங்க ஒண்ணு சேர்ந்து தான் பண்றாங்க. அப்ப அதனாலதான் வந்து அவங்க அந்த இடத்த வந்து அதிமுக பொசிஷன் பண்றாங்க. அதிமுக அதை வந்து கிளைம் பண்ணலன்னா கூட டிஎம்கே அந்த இடத்துல நிறுத்துறது அதிமுகவை தான். டிவிகேவை அவங்க இல்ல. அதுல கவனமா செயல்படுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அண்ணா அப்போ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா அதிமுக தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. இனி எப்படி இருக்குன்னு பாப்போம். எப்படி இருக்கணும்னு இல்ல, இதுல ஒண்ணுமே கிடையாது. அவங்களோட ஓட் பேங்க் என்னன்னு பப்ளிக் தெரியும், எந்த இடத்துல அவங்க இருக்காங்கன்னு தெரியும். 2வது, பொருந்தாத கூட்டணி என்னைக்குமே வெல்ல முடியாதுங்க. நீங்க நேற்று வரையில பிஜேபி வந்து எனக்கு எதிரின்னு சொல்லிட்டு திடீர்னு நீங்க போய் அங்க கையை தூக்கிட்டீங்கன்னா கீழ் மட்டத்துல இருக்கிற தொண்டர்கள் தான் ஓட்டு போடுறவன், தொண்டர்கள் தான் உங்களோட வெற்றியை நிர்ணயிக்கிறவன். அவன் இது நாள் வரையில ஒரு மைண்ட் செட்ல இருக்கான்ல, அந்த மைண்ட் செட்டை நீங்க போய் சொன்னதுனால உடனே மாத்திக்க மாட்டான். அதுல பெரும் பங்கு வந்து மாறும். எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை இன்னும் ஜெல்லா இருக்க மாட்டாரு. நிச்சயமா. அப்போ இந்த அண்ணாமலையோட எதிர்மனநிலை டிஎம்கே ஏடிஎம்கே வந்து இப்படி மாத்தி மாத்தி பிஜேபி கூட போய் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி மாத்தி போய் கூட்டணி போறது, இது எல்லாமே கீழே இருக்கிற தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு 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 டிரான்ஸ்பார்மேஷன் உருவாக்கிறோம். அது வந்து கண்டிப்பா வேற ஒரு இடத்துக்கு நகரும். அது எங்க நகரும்? காலங்காலமா நான் எதிர்த்துட்டு இருக்கிற திமுக பக்கம் நகராது. அப்போ புதுசா எது இருக்கு, மாற்று என்ன இருக்குன்னு பார்த்து அங்க நகரும். இது எல்லாமே தான் தாவேகாவுக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ். புரியுதா? இப்ப ஏன் தாவேகா தலைவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து நாம வின் பண்ணிருவோம், வெற்றி நிச்சயம், நீங்க இருங்கன்னு சொல்லி அவங்க ஒரு அழுத்தமா இருக்கிறதுக்கு காரணம், கூட்டணிக்கு யாரும் வரலங்கிற பட்சத்தில் கூட அவங்க அழுத்தமா இருக்கிறதுக்கு இந்த உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த ஒரு ஓட்டு மாற்றம் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு கை கொடுக்குங்கிறதுல 100% நம்புறாங்க. அதனாலதான் அவங்க வந்து தனிச்சு இருந்தாலும் கவலை இல்லை, நம்ம சக்சஸ் ஆகும் அப்படின்னு ஒரு இடத்துல வெயிட் பண்றாங்க. ஓகே சார், இவ்வளவு நேரம் ரொம்ப சிறப்பா ஒரு விவாதம் போச்சு. இன்னைக்கு மீண்டும் நாளை இல்லை இன்னொரு நாள் வேற ஒரு விவாதத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.